ஹாய்ங்க, வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பசுமையகத்தில் புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அடை தோசை தான் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மேக்கிங் ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் கொங்கு ஸ்டைலில் எவ்வளோ சிம்பிளாக செய்வோங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நிறைய பேருக்கு வந்து தெரியுது, நிறைய பேருக்கு அடை தோசையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து நல்ல ப்ரோட்டீன்ஸ் ரிச் ஃபுட்டுங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, டேஸ்ட் வைஸும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரப்போர்ஷன் சொல்கிறேன். அதோட மேக்கிங் வீடியோ தான் நம்ம வந்து இப்போ லென்த்தியாக போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற பருப்பெல்லாம் ஈச் ஒரு கிலோ, சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 கிலோ, துவரம் பருப்பு 1 கிலோ, அது போக பாசிப்பருப்பு 1 கிலோ, அதாவது பொங்கலுக்கு போடுற பருப்பு, அது 3மே ஒரு கிலோ. அதுக்கப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ போட்டுக்கோங்க, சரிங்களா? அந்தளவுக்கு போட்டால் போதும். இது மட்டுமே போதும் அடை தோசை சுடுறதுக்கு. சூப்பராக வருங்க, கல்லில் ஒட்டாமல் ஈஸியாக திருப்பி போடுறதுக்கு வரும். பர்ஃபெக்டான ஒரு என்ன சொல்கிறதுங்க ரேஷியோ இது, சரிங்களா? 2 கிலோவுக்கு 2 கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பருப்பு, உளுந்து மட்டும் 1/4 கிலோ, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்களே வீட்டில் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, நம்ம எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக தாங்க எடுப்போம். நம்ம வந்து எதுவுமே வந்து என்ன சொல்கிறதுங்க கம்மி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இல்லை, எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளை யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியெல்லாம். இது வந்து பாத்திரம் இல்லாமல் தாங்க நான் அளந்திருக்கேன். பாத்திரத்தோட வெயிட்டை வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க இது. அது ஒரு 2 அடை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா வயிறு ஃபில்லான மாதிரி ஆகிடும். குழந்தைங்கள்லாம் சில டைம் வந்து சாப்பிடாமல் ஓடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அவசரத்துக்கு சுட்டு ஒரு 2 அடை ஊட்டி விட்டிங்கனாலே போதும். நல்லா என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எல்லா எனர்ஜியுமே அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிட்டு நல்லா எப்பவும் போலங்க 4 தடவை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். அந்த தண்ணி 4 தடவையுமே தண்ணியை கீழே கொட்டிடணும். 5வது தடவை தண்ணியை தான் வந்து நீங்கள் போட்டு ஊற வைக்கணுங்க. ஓவர் நைட் ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சு காலையில் வரைக்கும் அது ஊறணும். அதுக்கப்புறமும் திருப்பி ஒரு வாட்டி நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெயிலில் காய போடுவோம், சரிங்களா? இது வந்து ஒட்டுக்காவே எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சிடலாங்க. நம்ம வந்து நார்மல் தோசை மாவு அரைக்கிறதுக்கு தனித்தனியாக ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் தேவையே கிடையாது. இது வந்து ஒட்டுக்கா ஒரே சட்டியில் எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸி தான், நமக்கு நிறைய பாத்திரம் ஆகும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சும்மா 1/4 கிலோ உளுந்து மட்டும்தாங்க போடுறோம், அவ்வளோ ஜாஸ்தி போட கிடையாது. 1/4 கிலோ உளுந்து தான் அளந்து வச்சுக்கிட்டு எடுத்து கப்பில் போடுறோம். இந்த ப்ரப்போர்ஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா வந்துடுங்க, சரிங்களா? அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி நான் சொன்ன மாதிரி 4 தடவை கழுவுங்க, நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுங்க, சரிங்களா? அதனால் நல்லா 4 டைம்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க. 5th டைம் ஊற வைங்க. நல்லா தேய்ச்சி கழுவணும். நான் அந்த இதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இட்லி தோசை மாவுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தாங்க. நல்லா தேய்ச்சி கழுவி ஊற வைக்கணும். ஊறி வரும்போது பொங்கி வருங்க, கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, எல்லாமே புஷ்ஷுன்னு வரும். அதனால் கீழே கொட்டிடாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து 2 பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. சைடில் வேறு என் பாப்பா வரா. இந்த மாதிரி நல்ல வெயிலில் வந்து காய போட்டுருங்க. ஸோ இப்போ வெயில் காலத்துக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வெயில் காலத்தை இந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, சீரகம், மிளகு,
அதுக்கப்புறம் பெருங்காய கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க வந்து பெருங்காயத்தூளே கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாங்க. அதை வந்து தனியாக வந்து காய வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே மெஷினில் கொடுத்து நெருன்னு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப இட்லி பொடி மாதிரி நெருன்னு இல்லாமல் அளவான நெருப்பாக, சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டப்பாவில் போட்டு. அப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அப்படியே போட்டு நீங்கள் வந்து கலந்து கூட வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. சிலர் வந்து துருவின கேரட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா கேரட்டை துருவி போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஒரு சிலர் பொட்டேட்டோலாம் கூட போடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி, நான் அந்த மாதிரி போட்டது இல்லைங்க. கேரட் வேணால் நாங்கள் போட்டு சாப்பிட்ருக்கோம், பட் பொட்டேட்டோலாம் நான் துருவி போட்டதில்லை. ஒரு சிலர் அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து அது பெட்டராக வந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி இலை, சரிங்களா. நான் வந்து வெறும் ஆனியன் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை மட்டும் போட்டு சுட்டாலே சூப்பராக இருக்கும். இதில் வந்து காரம், உப்பு எல்லாமே நாங்கள் இதிலேயே கொடுத்துருக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே போட்டு கலக்க வேண்டியதில்லை. வெறும் அந்த தோசையை மட்டும் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிடும்போது லைட்டாக கடிபட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா வெங்காயம் அரைஞ்சி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட அப்போதைக்கு கையில் கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் போடலை. ஸோ கொத்தமல்லி இலைலாம் போட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்குங்க. வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் ஆஃபீஸ் போகணும், எங்களுக்கு வேலை நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். www.pasumayagam.comங்க. இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன். இது கூட வந்து பட்டரும் வந்து வெல்லமும் வச்சு சாப்பிடுவாங்க. நான் வெல்லம் இல்லாதனால நாட்டு சக்கரை வச்சுருக்கேங்க. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் அடை தோசை, சரிங்களா. இல்லை உங்களுக்கு சட்னி பிடிச்சிருந்தா நீங்கள் சட்னியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க.